இன்றைக்கி மதிய லஞ்ச் என்னென்னு பார்த்துடலாமா? கனமழையாக இருந்தாலும் சரி நம்ம கண்டிப்பாக வீட்டில் சமைச்சு தான் ஆகணும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாதம் சரியான பதத்தில் வடித்தாச்சு. இன்றைக்கி பருப்பு ரசம், அதாவது தொண்டைக்கு இதாமல் அப்படி மழை நேரத்துக்கு அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாகவும் இருக்கும். பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி பருப்பு ரசம், அது ஒரு ரேசன் பருப்பில் தான் அந்த ரசம் நான் வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு துருவல் பொரியல், கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா எல்லாம் போட்டு செஞ்சுருக்கேன். அதுவும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், ரேசன் பருப்பில் தான் பருப்பு கடைஞ்சிருக்கேன். நல்லா இருக்குது. மேக்ஸிமம் வந்துட்டு இந்த பருப்பெல்லாம் வேஸ்ட் ஆக்காமல் அதை யூஸ் பண்ணிக்க ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை, அதாவது பக்கத்து வீட்டில் வந்துட்டு மழைனால முருங்கை மரம் இடிஞ்சு விழுந்துச்சு. ஸோ அந்த முருங்கைக்கீரையை பயன்படுத்தி முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சாச்சு. அடுத்து 2 மீன் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்காக வறுத்தாச்சு. இன்றைக்கி மதிய லஞ்சு பார்த்திங்கன்னா சூப்பராக எங்களுக்கு பாருங்கள், கொஞ்சம் பாயாசத்தோட ஸ்வீட்டோடு முடிஞ்சிருச்சு. அது ஹெல்த்தியான எல்லா ரெசிபீஸுமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லியும் வந்துட்டு ஒரு முருங்கைக்கீரை வந்துட்டு ஒரு முருங்கைக்கீரைலாம் தண்டைங்க ஏதாவது ஒரு கீரை கண்டிப்பாக சாப்பிடணும், நல்லது. இந்த வீடியோ பிடிச்சா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.